தனுஷ் அவர்களை இயக்கி நடித்து சமீபத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த திரைப்படத்தில் தனுஷ் கூட சமுத்திரக்கனி, அருண் விஜய், சத்யராஜ், நித்யா மேனன் உள்பட பல நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட கதை. தேனி மாவட்டம் சங்கராபுரத்தில் இட்லி கடை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு சிவனேசன், அதாவது ராஜ்கிரண். தன்னுடைய இளமை காலம் தொட்டே அந்த இட்லி கடை தான் அவருக்கு எல்லாமுமா இருக்குது. எது எப்படி போனாலும் தினமும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு தன்னுடைய கையாலேயே மாவரைச்சு சட்னி அரைச்சு அந்த இட்லியை மக்களுக்கு வித்துட்டு இருக்காரு. பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப நேசிச்சு அதை பண்ணிட்டு இருக்காரு ராஜ்கிரண் அவர்கள். கையால மாவு அரைச்சு சிவனேசன் சுடக்கூடிய அந்த இட்லிக்கு ஊரே அடிமை. அந்த ஊரோட அடையாளமாகவே அந்த இட்லி கடை மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் கேட்டரிங் படித்த அவருடைய மகன் முருகன், அதாவது தனுஷ் அவருக்கு அவருடைய தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக பேங்காங்கில் ஒரு வேலை கிடைக்குது. அவரும் போய் அவனும் பிடிவாதமாக போறாரு. பேங்காங்கில் ஏஎஃப்சி அப்படின்ற ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவருக்கு அந்த நிறுவனத்தின் உரிமையாளரான சத்யராஜனுடைய மகள் ஷாலினி பாண்டே கூட காதல் ஏற்பட்டு அது திருமணம் வரைக்கும் போகுது. இந்த சூழலில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் முருகன் மீண்டும் தன்னுடைய கிராமத்துக்கு வரக்கூடிய சூழல் உண்டாகுது. ஊருக்கு வரக்கூடிய முருகன் எடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய முடிவு என்ன, அதனால் அவர் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் இந்த இட்லி கடை திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிம்சையை பெரிய ஆயுதமாக கொண்டு தந்தையினுடைய வளர்ப்புக்கு ஏற்ப பொறுமையையும் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு பொங்கி எழக்கூடிய இடங்களில் ஆக்ஷனையும் கலந்து கிராமத்து மனிதராக வழக்கம் போல தன்னுடைய சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்காரு தனுஷ். அவருடைய சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்களை இதில் கற்பனையாக உள்ள சேர்த்திருக்க, நிறைய உண்மையும் இதில் கலந்திருக்கு அப்படின்றது நிறைய இடங்களை மேடையில் சொல்லியிருந்தாரு. அதனாலேயும் என்னமோ அந்த கதாபாத்திரத்தை பயங்கரமாக உள்வாங்கி ரொம்பவே உணர்ந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திமிரும் செருக்கும் கலந்த உருவமாக அருண் விஜய் தன்னுடைய நடிப்பால் முத்திரை பதிக்கிறாரு. அவருடைய அந்த லுக்குக்கும் ஆட்டிடியூடுக்கும் அந்த வில்லனிசம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டரை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கிளைமேக்ஸில் வழக்கம் போல் அந்த மாதிரியான ஒரு முடிவை அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்க வேணாம் அப்படின்றது தான் ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸாக இருந்துச்சு. படத்தோட கதாநாயகியான நித்யா மேனன் எண்ணெயில் போட்ட கடுகாக துருதுருப்பாக வெடித்து நம்மளுடைய மனசை கவர்றாங்க. இருந்தாலும் இறுதி காட்சியில் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளை கொடுக்கக்கூடிய இடத்துல வசன உச்சரிப்பு எண்ணெயில் கலந்த தண்ணீர் போல சுத்தமாக காட்சியோட ஒட்டவே இல்லை. இன்னமும் சொல்ல போனால் நித்யா மேனன் அவருடைய கதாபாத்திரம் இந்த படத்துக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு நடுவில் வந்துச்சு, மிகப்பெரிய அளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அவங்களுடைய கதாபாத்திரம் இல்லைனாலும் இந்த கதையில் எதுவும் பெருசாக உறுத்த போகிறதில்ல அப்படின்றதுனாலேயே நித்யா மேனனுடைய பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் நிற்கலை. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடங்களில் பார்க்குறதுக்கு அவங்களுடைய அந்த நடிப்பின் முதிர்ச்சியால் நம்மளை கவர்ற வகையில் இருக்குது. தனுஷோட அப்பாவாக நடிச்சிருக்கக்கூடிய ராஜ்கிரண் படத்தோட ஆன்மாவாக பல இடங்களில் மெழுகிறாரு. பிற்பாதியில் தங்களுடைய கதாபாத்திரம் கனமாக போகுது அப்படின்றது தெரிஞ்சு நல்லதொரு நடிப்பை கொடுத்துருக்காங்க ஷாலினி பாண்டியும் இளவரசும். சத்யராஜ், பார்த்திபன், கீதா கைலாசம் ஆகியோர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்திபன் கதாபாத்திரம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரமாக இருந்துச்சு. அது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா அப்படின்றத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போனது அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்துச்சு. சமுத்திரக்கனியின் வில்லனிசத்தில் இன்னும் கொஞ்சம் யதார்த்தம் சேர்த்துருக்கலாம். ஓகே, படம் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தோட அழகியில் மிக நேர்த்தியாக கவிதையை போல காட்டியிருக்கு கிரண் கௌசிக்கின் கேமரா கண்கள். குறிப்பாக கனவு காட்சிகளும் விடியற் பொழுதுக்கு வழங்கப்பட்ட ஒளியுணர்வுகளும் கவனிக்க வைக்குது. இவற்றை தொந்தரவு செய்யாமல் படத்தோட தரத்தை உயர்த்தி இருக்காரு படத்துக்கு பலர் GK பிரசன்னா. இருப்பினும் இரண்டாவது பாதியில் இட்லியை ரொம்ப நேரம் வேக வச்சதை குறைச்சிருக்கலாம். அதாவது படத்தோட லென்த் ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில் தனுஷ் பாடிய என்ன சுகம் பாடலும் எத்தனை சாமி பாடலும் நம்மளுடைய மனசை கவருது. பின்னணி இசையில் ஃபீல் குட் உணர்வை தர முயற்சி பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார். அந்த காலத்து கிராமத்து கடைகள், இட்லி கடை ஆகியவற்றில் கலை இயக்குனர் ஜாக்கியோட உழைப்பு தெரியுது. நடிகர் மற்றும் இயக்குனர் என்ற இரட்டை பொறுப்புடன் தனுஷ் சுட்டிருக்கக்கூடிய இந்த இட்லி தமிழ் சினிமா ஏற்கனவே பலமுறை அரைத்த மாவுல வெந்த அதே இட்லி தான். கிராமத்து வாழ்வியல், சொந்த ஊர், அப்பாவின் தொழில் என பலவற்றையும் சேர்த்து இணைத்து ஒரு ஃபீல் குட் டிராமாவை தர முயற்சி பண்ணியிருக்காரு. அது அங்கங்கே ரசிக்கும்படியாக இருந்தாலும் சில இடங்களில் கிரிஞ்சு மீட்டரையும் தாண்டி எங்கேயோ போது அதீத நாடகத்தன்மையும் பல இடங்களில் எட்டி பார்க்குது. அதே போல நவீனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பழமைவாதத்தை புகழ்ந்து பேசுறது போன்ற வசனங்கள் நம்மளுடைய கண்களை கோலமாக்கி அந்த டைமில் வேணால் நம்மளை எமோஷனலாக ஃபீல் பண்ண வைக்கலாம். ஆனால் அந்த எமோஷனல் குளத்தில் நடைமுறையில் வளர்ச்சி அப்படின்ற மீனை கடைசி வரைக்கும் பிடிக்கவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம், ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. இரண்டாவது பாதியில் இளவரசு, நித்யா மேனன் ஆகியோரின் ஒன்லைனர்கள் சிரிக்க வைக்குது. லாஜிக்லாம் பார்க்காதீங்க, பேரன்பை பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் லாஜிக் மீறல்கள் ஓவர் டோஸாக இருந்துச்சு படத்தில் பல இடங்களில். சத்யராஜ் கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இதற்கு பிரதானமான காரணமாக இருக்குது. இறுதி காட்சிகள் நெருங்க நெருங்க, அதாவது கிளைமேக்ஸ் கிட்ட வர வர அகிம்சையை சுற்றி வரக்கூடிய தொடர் காட்சிகள் ஒரே மாதிரியான லூப் உணர்வோடு சுழன்று நம்மிடம் அதே அகிம்சையையும் பொறுமையும் எதிர்பார்க்குது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடியன்ஸே எப்பா நான் அகிம்சையாக இருக்கப்பா, பொறுமையாக இருக்கப்பா, அதுக்காக என்ன இவ்வளோ சோதிக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குற அளவுக்கு படத்தினுடைய காட்சிகள் சிலதெல்லாம் இருக்குது. மொத்தத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நடிப்பாக ஒரு நல்ல விருந்து தந்தாலும் திரைக்கதையாக எதிர்பார்த்த ருசியை தரல இந்த இட்லி கடை. தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு நல்ல ஃபீல் குட் ட்ராமா நீங்கள் எதிர்பார்த்து போயிட்டு உட்காடுறீங்க, அப்படியே படம் போனால் போதும்பா, எனக்கு நான் வேறு எதுவும்
பெருசாக எதிர்பார்க்கல அப்படின்னா ஓகே, இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலே கொடுக்கலாம். இல்லை நான் வந்து லாஜிக்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன், எனக்கு நார்மலாக ஏதாவது பண்ணாலே கிரிஞ்சாக தெரியும் அப்படின்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி கிரிஞ்சு மேக்ஸாக கிரிஞ்சு ப்ரோவாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் பல இடங்களில் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு அவர் ஆடியோ லான்ச்சில் பேசினதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஏன் அவர் அப்படி பேசினாருன்றது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவ்வளோ விஷயங்கள் உள்ளே வச்சிருக்காரு. எப்படி அசுரன் திரைப்படத்தோட எண்டில் உன்னுடைய படிப்பை மட்டும் தான் உங்ககிட்ட பிடிக்க முடியாது, நீ தயவு செஞ்சு படி, நீ ஒரு பெரிய இடத்துக்கு வா அப்படின்றத அட்வைஸாக சொல்லியிருந்தாரோ, அந்த மாதிரி இட்லி கடை திரைப்படத்தில் நீ என்ன தான் படித்து பெரிய இடத்துக்கு போனாலும் உன்னுடைய அந்த அடிப்படை இருக்குது இல்லையா, அதாவது சொந்த ஊர், அப்பாவோட சொந்த தொழில், அந்த குலதெய்வம், அதெல்லாம் விட்டுறக்கூடாது, அந்த ஊரும் மக்களும் தான் உனக்கு எல்லாமே அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இப்போ எப்படி நான் படிச்சுட்டு வேலைக்கு போகணுமா இல்லை எங்கள் அப்பா தொழிலை கவனிச்சுக்கிட்டு ஊர்லேயே இருக்கணுமா அப்படின்றதுல தனுஷ் ரசிகர்கள் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு ஒரு கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. நீங்கள் போய் படத்தை பாருங்கள், படம் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். குடும்பத்தோடு போயிட்டு தாராளமாக பார்க்கக்கூடிய திரைப்படம் தான். படத்தில் எந்த விதமான தேவையில்லாத ரொம்ப வன்முறையான காட்சிகளோ அண்ட் அந்த வல்கரான காட்சிகளோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த இட்லி கடை திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பற்றி பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நினைத்துருங்க.